பஞ்சமஸ்தானத்துல மீனத்துக்கு பொதுவாகவே உச்சமடையக்கூடிய கிரகம் குரு. அப்படியே எப்படி சொல்லணும், அது அப்படியே இப்ப கரண்ட் கோச்சாரத்துல இருக்கு. ஒரிஜினலாவே பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு குரு உச்சமடையும் போது உங்க லைஃப்ல இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஒரு முறையாவது மீனத்துல பிறந்தவங்க ஃபிளைட்ல போவாங்க. அதாவது வாழ்நாள்ல நிறைய பேருக்கு, அதாவது மிடில் கிளாஸ்ல பிறந்தவங்களும் சரி, லோவர் மிடில் கிளாஸ்ல போறவங்களும் சரி, கன்ஃபார்மா சொல்லலாம், எங்கேயாவது கோவில் உட்காந்துருக்கான் போய் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் குளங்களுக்கு, தர்ம அறநிலைகளுக்கு, கட்டளைகளுக்கு, தர்மஸ்தாபனங்களுக்கு நிறைய நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும். உங்க உடம்பு நன்னா இருக்கிறது, மனசு நன்னா இருக்கிறது, சிந்தனைகள் நன்னா இருக்கிறது, அதெல்லாம் இந்த ப்ரஹஸ்பதி ஜூன் மாசம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அவ்வளவு தங்கமா இருக்கும். ஒரு வருஷங்க, 1 year 365 days அந்த அளவுக்கு நன்மைகளை கொட்ட போறோம். 12 ராசிகள்லயே கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு? ரொம்ப நாளா வெயிட் பண்றாங்க, எப்படாம பேசுவாங்க மீனத்துக்கு. ஆனா உண்மையாவே நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னா, டைரக்டா குரு அப்படிங்கக்கூடிய கிரகமே சுப கிரகம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல மீனத்துக்கு பொதுவாகவே உச்சமடையக்கூடிய கிரகம் குரு. அப்படியே எப்படி சொல்லணும், அது அப்படியே இப்ப கரண்ட் கோச்சாரத்துல இருக்கு. ஒரிஜினலாவே பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு குரு உச்சமடையும் போது உங்க லைஃப்ல இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம். ஒரு முறையாவது மீனத்துல பிறந்தவங்க ஃபிளைட்ல போவாங்க. அதாவது வாழ்நாள்ல நிறைய பேருக்கு, அதாவது மிடில் கிளாஸ்ல பிறந்தவங்களும் சரி, லோவர் மிடில் கிளாஸ்ல போறவங்களும் சரி, ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு, ஒரு ஹாலிடே கூட போக முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இவங்க எப்படி கிளப் பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 நாள் போனாங்கன்னா 3 நாள் கோவில், 2 நாள் எங்கேயாவது சுத்தி பார்க்கணும். வேணும்னா சுத்தி பார்க்கறதுங்கிற மாதிரி. மீனத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் எங்க இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு எங்க இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லலாம். இவங்களை கன்ஃபார்மா சொல்லலாம், எங்கேயாவது கோவில் உட்காந்துருக்கான் போய் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் குளங்களுக்கு, தர்ம அறநிலைகளுக்கு, கட்டளைகளுக்கு, தர்மஸ்தாபனங்களுக்கு நிறைய நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பசங்களுக்கு திருமணம், யக்ஞோபவீத்தம், உங்க வீட்டுல ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆறுது, நிறைய பேரோட வீட்டுல கல்யாணத்துக்கான கெட்டிமேளம் கொட்டுவது, உங்க உடம்பு நன்னா இருக்கிறது, மனசு நன்னா இருக்கிறது, சிந்தனைகள் நன்னா இருக்கிறது, அதெல்லாம் இந்த ப்ரஹஸ்பதி ஜூன் மாசம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அவ்வளவு தங்கமா இருக்கும். ஒரு வருஷங்க, 1 year 365 days அந்த அளவுக்கு நன்மைகளை கொட்ட போறோம். இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாம் காலி. பாதி பேர் ஹிஸ்டீரியா பேஷண்டா இருப்பாங்க மீனத்துல. என்ன பேசுறோன்னு கூட தெரியாது. அதுவும் மெயினா அந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, எனக்கு நீ பைக் வாங்கி கொடுக்கலன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற அளவுக்கு பிரச்சனை. அந்த அம்மா பட்டு பாத்திரம் தேய்க்கிற நிலைமை, கதறாங்க. டேன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவன் சொல்றான், நான் ஒரு 4 வீட்டுல போய் பட்டு பாத்திரம் தேய்ச்சா நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிறேங்க. அவன் 10,000 ரூபாய் பைக் இஎம்ஐ வாங்கி கொடுத்தாதான் நான் படிக்கவே போறேன். அப்பா இல்லை, என்ன பண்றது? அதாவது அந்த மாதிரி ஆட்கள்லாம் பைக்லாம் இல்லை, காலுக்கு முட்டி முட்டி தட்டணும். ரீல் என்ன, அந்த அம்மா கஷ்டப்படும் போதுதான் அதோட வேல்யூ தெரியும். அதாவது பணத்தோட வேல்யூங்கிறது தெரியறது இல்லை. அந்த மாதிரி திருந்தாத பசங்க கூட இப்ப திருந்துவாங்கன்னு சொல்றதுதான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல குரு வரும்போது நேர்மைன்னு என்ன, அவன் படுறானோ இல்லையோ, அவன் பக்கத்துல படுறவனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல. என் பக்கத்துல காப்பி அடிச்சான், மாஸ்டர் வந்தா நல்ல வெளுத்தாரு, அப்ப நம்ம காப்பி அடிக்கூடாது, நம்ம கவனமா இருக்கணும்னு தோணும்ல. அந்த மாதிரி விஷயங்களா நடக்கும். உங்க பசங்க நல்லா இருப்பாங்க, பெரியவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது, குழந்தை பிராப்தம் ஏற்படும், உங்களுக்கு பேர குழந்தைகள் ஏற்படலாம், சில பேருக்கு உங்களுக்கே குழந்தை பிறக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு கண்டிப்பா லோன் க்ளோஸ் ஆகும், நிறைய பேர் நிறைய சில்வர் வாங்கக்கூடிய பிராப்தம் மீனத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லணும். மன வளர்ச்சி பேசிக்கலா குழந்தைகளுக்கு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு தாமதம் ஆயின்னு இருக்கக்கூடிய ஒரு வீடு, வாங்க முடியாத வீடு, பஞ்சாயத்தில் நிற்கிற ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி, பிரச்சனை இருக்கக்கூடிய கேஸ், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலைமைகள்ல ஒரு அருமையான டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இவ்வளவு நாள் ஆட்டம் கட்டியிருப்பான், குரு பார்வையில் இல்லையே, நம்ம மைண்டு வேலை செய்யாது. எப்படி சொல்லலாம், அந்த நியூட்டன் ஒரு விஷயத்த சொன்னாராமா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. நீங்க பண்றதுக்கு ஒன்னொன்னுக்கும் there is a விளைவுகள். நல்லதோ கெட்டதோ அவன் பண்றதுக்கு எதுக்குமே உங்களால பதில் சொல்ல முடியாம உட்காந்துருந்தீங்க, இப்ப பதில் சொல்லுவீங்க. ப்ரஹஸ்பதியோடைய பார்வை உங்க லைஃப்ல அப்படியே ஃபோக்கஸ் லைட் போட்ட மாதிரி 1000 வாட்ஸ் ஜபக்குன்னு மாத்திரம் எப்படி இருக்கும் உங்க மேல அடிச்சா, அந்த மாதிரி மாறக்கூடிய பிராப்தம். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கு. காஞ்சி மகாபெரிவருடைய அனுகிரகம், மெயினா விஜேந்திர சுவாமியோடைய அனுகிரகம், வியாசராஜருடைய அனுகிரகம், உங்களுடைய ராமானுஜருடைய அனுகிரகம்,
எல்லா தெய்வத்துடைய மெயினா மகான்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல மீனராசியில பிறந்த ஒரு நபரும் இருக்க போறீங்க. உங்களுடைய வயசுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு மெரிட்ல சீட்டு, வெளியூர்ல போய் பிளேஸ் ஆகிறது, இவ்வளோ நாள் கிடைக்காத கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுங்கிற மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. மெயினான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு காணக்கூடிய ஒரு நிலைமைகள்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க மட்டும் கிடையாது, உங்க வீட்டுல பெரியவங்களும் நல்லா இருப்பாங்க. எல்லா விதத்திலுமே லாபங்கள் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான குரு பயிற்சியா இருக்கப்படுது. அதுல சந்தோஷம் அப்படிங்கிறது 100, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சுவாமி சாக்ஷாத் ராகவேந்தரை மனார வணங்குங்க. முடிஞ்சா ஒரு தடவை போய் சுவாமி தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அருமை. இப்ப நம்முடைய ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய நண்பர்களுடைய ராசி பலனா இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகளோட, நம்முடைய கூட பயணிக்கிறவங்களோட ராசி பலன்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிரபல ஜோதிடர், பிரபல செலிபிரிட்டி ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன் கஜகேசரி அவர்களோட இந்த குரு பயிற்சி பலன் நீங்க பார்த்திருப்பீங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம். நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்ப இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? குரு அப்படின்னாவே பொதுவா நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலா பிளாக் லெவலா, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன் 100% எஸ் கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு பலன் அப்படின்னாலே கல்யாணம் தான். இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்? கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், இந்த குரு பயிற்சி மட்டும் 2 விதமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது கடகத்துக்கு குரு உச்சம் அடையுது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் போறார். அப்போ அட் அ ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள்ல சிம்மம், தனுசு, மேஷம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ 8 ராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆண்டுக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பராக இருக்கு. கல்யாணம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி பலனால? குரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதுலேயும் ஒரு கெட்டது, பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி நல்ல இடத்துல குரு உட்காரும் பொழுது பையன் நல்ல பையனா இருப்பான். குரு அப்படிங்கிறது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கன்னு பெண்ணுக்கு ஜீவகாரகன். இப்போ குரு போய் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்து குரு. 85% ஆஃப் த கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய திருமணமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், இல்லை வெளியூர் போய் படிச்சுட்டு வரக்கூடிய பையனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு லவ் கன்ஃபார்மாக நடக்கும், மகரத்துக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும்.
இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் லவ் மேரேஜ் ஏற்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அக்டோபருக்கு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு லவ் மேரேஜ், தனுசுக்கு லவ் மேரேஜ், கடகத்துக்கு சிம்மத்துக்கு லவ் மேரேஜ். அப்போ இத்தனை பேருக்கு இந்த லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமை அருமை. இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சின்னொன்னே எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இதில் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னி, ரிஷபம், மகரம். இந்த 3 ராசிகளுக்கும் 100% சென்டம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு இருக்கு. எதிர்பாராத ஒரு மெரிட்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விருச்சிகத்துக்கு இருக்கு, கும்பத்துக்கு, மீனத்துக்கு, இந்த 3 ராசிகளுக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்கு. கடகம் எதிர்பார்க்கவே வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இதாக சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்ல வைபாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அந்த குரு பயிற்சினால, அது யாருக்கெல்லாம் இருக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கணும்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன பெரியவங்கன்னா உங்க ஆஃபீஸில் பாஸோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவரோட ராசி என்னன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். பட் இன் ஜெனரல் ப்ரமோஷன் இன் எனி ஃபார்ம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபம், மகரம், கன்னி, இந்த 3 ராசிகளுக்கும் வரக்கூடிய அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம்னா துலாம், மிதுனம், கும்பத்துக்கு 100% கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்ப பொதுவாக சொல்லுங்களேன், எந்த ராசிக்கெல்லாம் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க வந்து வேற லெவலில் போக போகிறாங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா? அருமையான கேள்வி. இன் ஜெனரல் பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். மகரத்துக்கு நல்லா இருக்கு, விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எகெயின் மீனத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடகத்துக்கு வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்னா புகழ் பேர் எல்லாமே இருக்கும். வரும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய ராசிகள், பணம் பெறக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சியில் எந்த ராசியெல்லாம்? மெயினாக அந்த குரு பேர்னதுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் பண மழை கொட்டும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் பண மழை, கும்பராசி நண்பர்களை வீட்டில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு உதாரம் கொடுக்குற அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறையா பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகரத்துக்கு தனக்கு என்ன தேவையோ அதையோட ஜாஸ்தியாகவே பணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தூளாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம்.